Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது one of the greatest tragedies of Shakespeare, King Lear. Okay, இது we are going to see line by line. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த play வந்து line by line explanation தான். ஸோ இதோட first part தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த first partல இன்னைக்கு கம்ப்ரைஸ் ஆயிருக்கிறது first scene மட்டும்தான். ஏன்னா this is a long scene, ரொம்ப significant scene. அதனால இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன் மட்டும்தான் பார்க்க போறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வித் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் டு த கேரக்டர்ஸ் வி ஷல் பிகின் வித் த பிளே. ஓகே, கேரக்டர்ஸ் கிங் லியர் அண்ட் ஹிஸ் 3 daughters. இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க தான். ஓகே, கிங் லியர் தான் த எம்பரர் ஆஃப் கிரேட் பிரிட்டனாக இருக்கிறாரு. அவரோட 3 daughters அவங்க ரொம்பவே முக்கியம். கானரில் ஃபர்ஸ்ட் டாட்டர், ரீகன் செகண்ட் டாட்டர், கார்டிலியா இஸ் த தேர்ட் டாட்டர். அடுத்தது அல்பேனி. இதில் ஃபர்ஸ்ட் 2 daughtersக்கு married. They two are married. The first 2 are married. Goneril is married to Albany. Okay, Regan is married to Cornwall. அல்பேனிங்கிறது நேம் கிடையாது, அந்த கண்ட்ரி நேம். கண்ட்ரி நேமை வச்சு தான் சொல்லுவாங்க. அல்பேனி அப்படிங்கிறது டியூக் ஆஃப் அல்பேனியா தான் அல்பேனி அப்படின்னு சொல்லுவோம். டியூக்னா கிங், ஒரு சிற்றரசன் மாதிரி. கார்ன்வால் அப்படிங்கிறது டியூக் ஆஃப் கார்ன்வால், அவர் தான் கார்ன்வால் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இஸ் த ஹஸ்பண்ட் டு ரீகன், செகண்ட் டாட்டரோட ஹஸ்பண்ட் தான் ரீகன். Then we have Kent. Who is Kent? நம்ம ஒன் ஆஃப் த டியூக்ஸ் தான். கென்ட்ன்ற இடத்தோட டியூக் தான் கென்ட். ஆனால் நம்ம கிங்க்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் க்ளோஸ் அசோசியேட் தான் கென்ட். ஓகே, அவர் கிங்கோட எப்பவுமே இருப்பார். அவருக்கு ஒருவேளை அவர் பாதை மாறினாலும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தான் கென்ட். ஓகே, தென் அனதர் ஃப்ரெண்ட் ஹி ஹாஸ் கிளவுசெஸ்டர். அவர் வந்து டியூக் ஆஃப் கிளவுசெஸ்டர், அவரும் ஒரு ஏஜட் ஃப்ரெண்டு தான். எட்கர் அண்ட் எட்மண்ட் ஆர் சன்ஸ் டு கிளவுசெஸ்டர். இந்த கிளவுசெஸ்டர்னு சொன்னேன், அவரும் டியூக்னு சொன்னேன். அவரோட 2 sons இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன் இஸ் எட்கர், செகண்ட் சன் இஸ் எட்மண்ட். இதில் எட்மண்ட் வந்து பேஸ்டர்ட் சன், அதாவது இல்லெஜிட்டிமேட் சன் அப்படின்னு சொல்றாங்க. சன்ஸ் டு கிளவுசெஸ்டர். Now we will get into the play. Act 1, Scene 1. இந்த சீன் தான் இன்னைக்கு ஃபுல் கிளாஸும் நம்ம பார்க்க போறோம். கிங் லியர்ஸ் பேலஸ். ஓகே, என்டர் கென்ட், கிளவுசெஸ்டர் அண்ட் எட்மண்ட். இப்போ அங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, அந்த கிங்டமை வந்து பிரிக்க போறாரு. கிங் லியர் வந்து தன்னோட டாட்டர்ஸ்க்கு 3 பேருக்கும் இடையில டிவைட் பண்ண போறாரு. அதுக்கு முதல் பேலஸ்க்கு யார் வந்துட்டாங்கன்னு சொன்னா, டியூக் ஆஃப் கென்ட் வந்திருக்கிறாரு, டியூக் ஆஃப் கிளவுசெஸ்டர் வந்திருக்காரு, கிளவுசெஸ்டரோட இல்லெஜிட்டிமேட் சன்னான எட்மண்ட் கூட வந்திருக்கான். பொதுவாக அவர் இவ்வளோ நாளாக கிளவுசெஸ்டர் வந்து எட்மண்டை வெளியில் கூப்பிட்டு போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன், எட்மண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. அவர் ரொம்ப நாள் வந்து ஹி வாஸ் ஸ்டடிங் அப்ராட். இப்போ அவன் வந்திருக்கான், இங்கிலாந்துக்கு வந்துட்டான். இப்போ அவனை கூப்பிட்டுட்டு வெளியே வர்றாரு. ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் யங் மேன். எட்மண்ட் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு யங் மேன். அவனை கூப்பிட்டுட்டு இப்போ கிளவுசெஸ்டர் வந்திருக்காரு. கென்ட்டுக்கும் கிளவுசெஸ்டருக்கும் இடையில முதல் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. I thought the king had more affected the Duke of Albany than Cornwall, says Kent. அப்படின்னா கிங்க்கு நான் நினைச்சேன், கிங்குக்கு வந்து டியூக் ஆஃப் அல்பேனியா தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். தேன் கார்ன்வால். ஐ தாட் த கிங் ஹேட் மோர் அஃபெக்டட், ஹி ஹேட் மோர் அஃபெக்ஷன் ஆன் த டியூக் ஆஃப் அல்பேனி தேன் கார்ன்வால் அப்படின்னு சொல்லி கென்ட் சொல்றாரு. அதுக்கு கிளவுசெஸ்டர் என்ன சொல்றாரு? It did always seem to us, but now in the division of the kingdom it appears not which of the dukes he values most, for equalities are not so vain that curiosity in neither can make choice of either's mighty. So கிளவுசெஸ்டர் என்ன சொல்றாருன்னா, it did always seem to us, அப்படிதான் so to us, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அல்பேனியா தான் ரொம்ப பிடிக்கும்னு அரசர் நிறைய இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா அந்த டிவைட் பண்ணத கிங்டம் டிவைட் பண்ணதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் காமிக்கல டாட்டர்ஸ்க்கு இடையில. இந்த டிவிஷன், பட் நவ் இன் த டிவிஷன் ஆஃப் த கிங்டம் இட் அப்பியர்ஸ் நாட் விச் ஆஃப் த டியூக்ஸ் ஹி வேல்யூஸ் மோஸ்ட்ங்கிறாரு. இவர் வேல்யூ பண்றாரு, அவர் வேல்யூ பண்றாருன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எவ்வளோ கியூரியஸா, எவ்வளோ சீரியஸா அதுக்கு இடையில பிரிவினை பார்த்தாலும் தெரியல. ரொம்ப அழகா பிரிச்சிருக்காரு. அவரோட கிங்டமை 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளவுசெஸ்டர். ஸோ நம்ம
நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறாரு? கிங் ஹாஸ் ஆல்ரெடி டிவைடட் த கிங்டம். ஓகே, 3 பிரிவா ஈக்குவலா பிரிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு டாட்டருக்கும் ஒண்ணு கொடுக்க போறாரு. கென்ட். அடுத்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் நடக்க போகுதுன்னு. அடுத்து இன்னொரு இந்த ஸ்டோரியோட சப்ளாட் வந்து எட்மண்ட், எட்கர், அடுத்து கிளவுசெஸ்டர் பத்தியது தான். ஸோ நம்ம அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இஸ் நாட் திஸ் யுவர் சன் மை லார்ட் அப்படின்னு சொல்லி கென்ட் கேட்கிறார். அவரோட சன்னை பார்த்து கேட்கிறார், இவர் உங்க பையனா அப்படின்னு சொல்லி. உங்க பையன் தானே இது அப்படின்னு கேட்கிறார் கிளவுசெஸ்டர். His breeding, sir, hath been at my charge. I have so often blushed to acknowledge him that now I am braced to it, he says. Okay, sir, of course, அவன் பிறந்ததுக்கு நான் தான் காரணம். His breeding, sir, hath been at my charge அப்படின்னு சொல்ற. ஓகே, ஸோ அவன் பிறந்ததுக்கு நான் தான் காரணம். I have so often blushed to acknowledge him. அவனை நான் ஒத்துக்கிறதுல, பையன் ஒத்துக்கிறதுல ரொம்ப கூச்சப்பட்டிருக்கேன், வெக்கப்பட்டிருக்கேன். That now I am braced to it. இப்போ எனக்கு பழகி போச்சு. ஓகே, now I am used to acknowledge him as my son. ஏன்னா he is born out of wedlock. அதனால தான் அது ஒரு சின்ன டயலாக் போகும், நம்ம தேவையில்லைங்கிறதுனால கட் பண்றோம். ஓகே, we would get into the serious scene of the play. Okay. அடுத்ததான் கண்டினியூ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். செனட், சரி, இவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே இந்த ட்ரம்பெட்ஸ் எல்லாம் முழங்குது. அடுத்ததா கிங் வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த அரைவல ஒலிக்கிற சத்தம் வந்துடுச்சு. என்டர் கிங் லியர், கார்ன்வெல், அல்பேனி, கோனரல், ரீகன், கொடீலியா அண்ட் அட்டெண்டன்ட். ஸோ கிங் வந்துட்டாரு, அவரோட சன்இன்லாஸ் வந்துட்டாங்க, டாட்டர்ஸ் வந்துட்டாங்க, அட்டெண்டன்ட்ஸ், இவங்க எல்லாம் மொத்தமா அங்க வராங்க. கிங் லியர், attend the lords of France and Burgundy, Gloucester. Gloucesterக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு வந்தோன்னு. Lords of France and Burgundy have come over to England. அதாவது அவங்க கண்ட்ரிக்கு 2 அரசர்கள் கெஸ்ட்ஸா இருக்கிறாங்க. யாருன்னா பிரான்ஸும் பர்கண்டியும். Attend the lords of France and Burgundy. அதாவது பிரான்ஸோட லார்டும் பர்கண்டியோட கிங்கும், அதாவது பிரான்ஸோட கிங்கும் பர்கண்டியோட கிங்கும் அங்க இருக்காங்க. அவங்க 2 பேரையும் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவுசெஸ்டர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. கிளவுசெஸ்டர், I shall may league exuberant Gloucester and Edmund. Gloucesteரும் அவரோட பையனும் அந்த 2 பேரையும் கவனிக்க போயிடுறாங்க. King Lear, meantime we shall express our darker purpose. நான் இப்போ என்னோட சீக்ரெட் பர்பஸை உங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண போறேன். டார்க்கர் here means secret. So I am now going to reveal my secret purpose to the court அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றார். Give me the map here. Know that we have divided in 3 our kingdom அப்படிங்கிறார். Give me the map here. மேப்பை வாங்கி எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு கண்ட்ரியோட மேப் எடுத்துட்டாரு. Know that we have divided in 3 our kingdom. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னோட கிங்டம் 3 பிரிச்சுட்டேன். ஏன்னா அவர் தன்னோட பதவியை 3 பிரிச்சு கொடுக்க போறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இல்லையா? they should know எந்த இடத்துக்கு அவங்க போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். So he is announcing it to his court and it's our fast intent to shake all cares and business from our age. என்னோட ரொம்ப நாள் ஆசையா இருக்கு. என்ன ஆசைன்னா to shake all cares and business from our age. To shake off என்னோட அந்த பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னோட கடமைகள் எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். Conferring them on younger strengths. So விட்டுட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா I am going to confer them on younger strengths. அந்த சின்ன தோள்கள் மேல நான் வைக்க போறேன். அதாவது எனக்கு அடுத்து இருக்க என்னோட வாரிசுகளின் தோள்கள் மேல அந்த சுமைகளை வைக்க போறேன். While we unburdened crawl toward death. அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? அன்பர்டன்டா, எந்த சுமைகளும் இல்லாமல் I will crawl towards death. நான் என்னோட இறப்பை நோக்கி தவழ்ந்து செல்ல முடியும். Our son Cornwall and you, our no less loving son of Albany. So அவர் மருமகனை கூப்பிடுறாரு, Cornwall and Albany. We have this our a constant will to publish our daughters' several doors that future strife may be prevented now. So my dear
dear son-in-laws தான் sons சொல்லி கூப்பிடுறாரு. Albanian Cornwall, please come here at this hour. I am going to publish my daughter's dowries. அவங்களுக்கான டவுரி, நான் கொடுக்க போற டவுரியை நான் பப்ளிஷ் பண்ண போறேன். That future strife may be prevented now. ஏன்னா அதை சொல்லாம நான் இறந்து போயிட்டேன்னா என்ன ஆகும்? உங்களுக்குள்ள ஸ்ட்ரைஃப் வரும், பிரச்சனை வரும். So I am going to announce it now. The princes, France and Burgundy, great rivals in our youngest daughter's love, long in our court have made their amorous sojourn, and here ought to be answered. அது மட்டும் இல்ல, youngest daughterக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. She is still unmarried. My youngest daughter Cordelia is unmarried. அவளோட லவ்க்கு போட்டி போட்டுக்கிட்டு 2 கிங்ஸ் இங்க தங்கியிருக்காங்க. என்னோட அரசவையில ரொம்ப நாள் கெஸ்டா இருக்காங்க. யார் 2 பேர்? என்னோட ஆன்சர் எதிர்பார்த்து, என் டாட்டரோட லவ் எதிர்பார்த்து 2 கிங்ஸ் இங்க தங்கிட்டு இருக்காங்க. Who are they? The king of France and king of Burgundy. So they are great rivals in our youngest daughter's love. அவங்க 2 பேரும் போட்டி போடுறாங்க, ரைவல்ஸா இருக்காங்க. எதுக்காக? For my youngest daughter's love. Long in our court have made their amorous sojourn. So they have been staying in my court, in our court for a long period. எதுக்காக? For making love to her, and here ought to be answered. Today I am going to answer them. Tell me, my daughter, since now we will divest us both of rule, interest of territory, cares of state, which of you shall we say doth love us most? Tell me, my daughters, அப்படிங்கிற டாட்டர்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, my dear daughters, my lovable daughters, tell me now. Since now we will divest us both of rule, interest of territory, cares of state. நான் என்ன போறேன்? உங்களுக்குள்ள பிரிக்க போறேன். எதெல்லாம் பிரிக்க போறேன்? ரூலை, என்னோட ஆட்சியை பிரிச்சு கொடுக்க போறேன். என்னோட டெரிட்டரியை, என்னோட ஸ்டேட். I am going to give you all everything. I am going to divide and give you 3 everything I have. But which of you shall we say doth love us most? அதுக்கு எனக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும். உங்க 3 பேர்ல யாரு என்ன ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு தெரியணும். I want to know from you who of you or உங்க 3 பேர்ல யாரு என்ன அதிகமா அன்பு செலுத்துறீங்க, என் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கீங்க, அதிகமா நேசிக்கிறீங்கன்னு I want to know. That we our largest bounty may extend where nature doth with merit challenge. Goneril, our eldest born, speak first அப்படின்ட்டார். ஸோ நான் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வேற கொடுக்க போறேன். ஸோ மை டியர் ஃபர்ஸ்ட் டாட்டர் Goneril, நவ் டெல் மீ. நான் உனக்கு நான் கொடுக்க போறேன். பட் பிஃபோர் தட் டெல் மீ, யூ ஹாவ் டு டெல் மீ ஹவு மச் யூ லவ் மீ. எப்படி ஒரு இடத்துல இன்னும் ஒரு கொஸ்டின் போயிட்டு சொத்தை பிரிச்சு கொடுக்க போறேன், என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லுன்னு சொல்றாரு. ஸோ பொழைக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க போறாங்க. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. Gonerilலும் ரீகனும் பயங்கர மெட்டீரியல் மைண்டட். ஓகே, கொஞ்சம் கூட ஜெனுயினான டாட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, அவங்களுக்கு தேவையெல்லாம் அவரோட பணம் மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால அந்த சீனை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. Goneril, sir, I love you more than words can wield the matter, dearer than eyesight, space and liberty, beyond what can be valued, rich or rare. அப்படிங்கிற அப்படியே ஆரம்பிக்கிறதே பாருங்க. சார், ஐ லவ் யூ மோர் தென் வேர்ட்ஸ் கேன் வீல்ட் த மேட்டர். வார்த்தைகளால் என்னுடைய அன்பை, உங்கள் மேல் நான் கொண்டுள்ள அன்பை சொல்ல முடியாது தந்தையேன்னு தான் ஆரம்பிக்கிறேன். வேர்ட்ஸ் கேன் வீல் தம். ஐ லவ் யூ மோர். நான் உங்களை நேசிப்பது எப்படின்னா, வார்த்தைகளால் அதை சொல்லிவிட முடியாது. டியரர் தன் ஐசைட், என்னோட கண் பாவைக்கு அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன். ஸ்பேஸ், லிபர்ட்டி, என்னோட சுதந்திரம், என்னோட இடம், எல்லாத்துக்கும் மேல ஐ லவ் யூ மோர். பியாண்ட் வாட் கேன் பி வேல்யூட், ரிச் ஆர் ரேர். என்கிட்ட இருக்க எந்த ஒரு ரிச்சான பொருளை விட, எந்த ஒரு வேல்யூபிளான பொருளை விட உங்களை அதிகம் நேசிக்கிறேன். என்னை விட நான்
நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். நோ லெஸ் than லைஃப், என் வாழ்க்கையை விட அதிகமாக நேசிக்கிறேன். வித் கிரேஸ், ஹெல்த், பியூட்டி, ஹானர், எல்லாத்த விட ஐ லவ் யூ மோர். என்னோட லைஃபை விட எல்லாத்த விட என் மரியாதை, என் ஹெல்த், என் பியூட்டி, என் ஹானர், எவ்ரிதிங், என்னதை தவிர எல்லாத்த விட நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். as much as child ever loved, ஒரு குழந்தை ஒரு தந்தை எந்த அளவுக்கு நேசிக்குமோ அதை எல்லாத்தையும் விட அதிகமாக நான் நேசிக்கிறேன். ஆர் ஃபாதர் ஃபவுண்ட், ஓகே, எந்த ஒரு தந்தையும் இப்படி ஒரு அன்பை தன் மகளிடம் பெற்றிருக்க முடியாது. அப்படி நேசிக்கிறேன் நான் உங்களை. a love that makes breath poor and speech unable, beyond all manner of so much I love you. என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் என்னுடைய சுவாசத்தை அடக்கிவிடும். என்னால பேச முடியல. ஸ்பீச் இவ்வளவும் பேசிட்டு சொல்றாங்க, ஐ கேனாட் ஸ்பீக், இட் மேக்ஸ் மை ஸ்பீச் அனேபிள்ங்கிறாங்க. எனக்கு அதுக்கான வார்த்தைகள் இல்லை. உங்களை நான் நேசிக்கிறதுக்கான ப்ராப்பரான வார்த்தைகள் இல்லை அப்பா. நான் உங்களை எவ்வளோ உங்க மேல பிரியம் வச்சுக்கேன்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பியாண்ட் ஆல் மேனர் ஆஃப் so much I love you says Connor. அழகா அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அழகாவும் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கார்டீலியா சைட். ஒரு விஷயம் இந்த டாட்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் டூ டாட்டர்ஸும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. கார்டீலியா தான் அவங்க அப்பாவை ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிறவங்க. அவங்க அப்பா மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறது அப்பாவுக்கும் கார்டீலியானா ரொம்பவே இஷ்டம். அப்படி இருக்கிறப்போ கார்டீலியா சிஸ்டரோட இந்த டயலாக் எல்லாம் கேட்டோன்னே, கார்டீலியா இஸ் நாட் அ கேர்ள் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள் அவளுக்கு சரியா பேசலாம் பெருசா தெரியாது. அதனால அவங்க அக்காவோட வார்த்தைகளை கேட்டுட்டு அவ என்ன சொல்றான்னா, அசைட்னா எ கைண்ட் ஆஃப் சாலிலாக்கி. சாலிலாக்கிலேயே சாலிலாக்கினா தனியா பேசிக்கிறது சாலிலாக்கின்னு உங்களுக்கு தெரியும். அதுலயே அசைட் அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, ஆனா பக்கத்துல ஆளுங்களும் இருப்பாங்க. ஆனாலும் அசைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, கூட்டத்துக்கு மத்தியிலையும் தனக்கு தானே பேசிக்கிறது தான் அசைட். ஓகே, what shall Cordelia do? Love and be silent, says Cordelia. Okay, Cordelia என்ன செய்வா? அவள் நேசிப்பாள், ஆனால் அமைதியாக இருப்பாள். அவ்வளவுதான். அவளுக்கு தெரிஞ்சது இதுதான். அவளால வார்த்தைகளால் அவளோட அன்பை தெரிவிக்க முடியாது. she cannot speak her love in words, so she says, what shall Cordelia do? லவ் அண்ட் பி சைலண்ட் அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. கார்டீலியா என்ன செய்ய போறா? நேசிப்பா, அமைதியா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. லியோ ஆஃப் ஆல் தீஸ் பவுண்ட்ஸ், அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கார்னரில் பேசினதை கேட்கணும்னு லியருக்கு. அப்படியே ஒரு பக்கம் அப்படியே மேப் இங்க இருந்து இங்க வரைக்கும் மகளே இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டார். ஓகே, ஆஃப் ஆல் தீஸ் பவுண்ட்ஸ், ஈவன் ஃப்ரம் திஸ் லைன் டு திஸ், இந்த இடத்துல இருந்து இந்த லைன் வரைக்கும் அப்படிங்கிறார். வித் ஷேடோயி ஃபாரஸ்ட் அண்ட் வித் சாம்பைன்ஸ் ரிச், இங்க எல்லாம் அழகான ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க ஃபுல்லா சாம்பைன்ஸ் இருக்குது, அவ்வளோ ட்ரீஸ் இருக்கு, நல்ல வளம் கொளிக்கும் இடம், with plenteous rivers and wide skirted meads. அப்படின்னா என்ன? நல்ல புல்வெளிகள், நல்ல மரங்கள் அடர்த்தியா இருக்குன்னா எல்லாம் பயங்கரமா வளமான பூமி. ஓகே, we make thee lady அப்படின்ட்டு அங்க அந்த எல்லா இடத்துக்கும் உன்னையத்தான் அரசியாக்குறேன். we make thee lady to thine and Albani's issue. கார்னரிலுக்கும் அல்பேனியுக்கும் உங்களோட இஷ்யூஸ்க்கும் உங்கள் வாரிசுகளுக்கும். be this perpetual, இது வம்சாவளியா வரட்டும். what says our second daughter? சரி, ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு கொடுத்துட்டாரு, இப்ப செகண்ட் டாட்டரை கூப்பிட்டாரு. what says our second daughter, our dearest Regan, wife to Cornwall, speak அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ he has called his second daughter and asked her to speak. என்ன? what to speak? to tell of the love she has for him. ஓகே, உன்னோட அன்பு எவ்வளவு, என்மேல் நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எந்த இடத்துல நிப்பாட்டி ஒருத்தரையும் கொஸ்டின் பண்றாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அதுதான் பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை சாதிச்சுக்க முடியும்ன்ற மாதிரிதான். ரீகன் இப்ப என்ன பேசுவாங்க? ரீகன் ஏன்னா கார்னரில நிறைய சொல்லிட்டாங்க, வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரீகன் என்ன சொல்ல முடியும்? ரீகன் சொல்றாங்க, சார் I am made of the self same metal that my sisters அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் அவங்களுக்கும் தெரியுது, அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம என்ன ஸ்பெஷலா சொல்ல முடியும்? அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, I am made of the self same metal that my sisters. அப்பா
அக்கா எந்த மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்காளோ அதே மெட்டீரியல்ல தான் நானும் செய்யப்பட்டிருக்கேன். அவளுக்கு எந்த அளவு பிரியமோ அதே அளவு பிரியம் எனக்கு இருக்கு. ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. அண்ட் பிரைஸ் மீ அட் ஹர் வொர்த். அவளை நான் உண்மையா நேசிக்கிறேன். அவளை மாதிரியே தான் நானும். அவ சொன்னதுல ஒரு வார்த்தை கூட மாறாம நானும் உங்களை நேசிக்கிறேன். அவ்வளவுதான். இன் மை ட்ரூ ஹார்ட் ஐ ஃபைண்ட் ஷி நேம்ஸ் மை வெரி டீட் ஆஃப் லவ். நான் எவ்வளவுலாம் சொல்லணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் அக்காவே சொல்லிட்டா. ஒன்லி ஷி கம்ஸ் டூ ஷார்ட். கொஞ்சம் அதுல இருந்து குறைஞ்சிட்டா. நான் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயத்த மட்டும்தான் அவளோட வார்த்தைகள் வந்து சொல்லல. என்ன தெரியுமா? that I profess myself an enemy to all other joys. என்னோட அன்பு உங்க மேல எப்படி தெரியுமா? வேற எதுவுமே எனக்கு உலகத்துல மத்த எல்லாமே எதிரிகள் தான். உங்களை நேசிக்காத எல்லா ஒரு விஷயமும், நீங்க இல்லாத எல்லா ஒரு இடமும் எனக்கு எதிரியான விஷயம்தான் அப்படிங்கிறாங்க. ஐ ப்ரொஃபஸ் மை செல்ஃப் an enemy to all other joys. வேறு மகிழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு எதிரிகள் தான். which the most precious square of sense possesses. அப்போ மத்தவங்க எல்லாம் ஜாய்னு சொல்ற எல்லாமே எனக்கு enemy தான். and find I am alone felicitate in your dear highness's love. அப்போ எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் உங்க மேல அன்பு செலுத்துறது தான். மத்த எல்லா இமோஷன்ஸும் எனக்கு எதிரிகள் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்பா என்ன மாதிரி 2 பேரும் சொல்லிட்டாங்க. கார்டீலியா, புவர் கார்டீலியா, ஐயோ கார்டீலியா நீ என்ன பண்ணுவ, இப்படி எல்லாம் பேச தெரியாதேன்னு கார்டீலியா தனக்கு தானே இறக்கமே பட்டுக்கிறாங்க aside. Then poor Cordelia, and yet not so, since I am sure my love's more richer than my tongue அப்படிங்கிறாங்க. அழகா சொல்லியிருக்காங்க. அசைட்லன்னா அவங்களுக்குள்ளேதான் அவங்க அகெயின் நான் சொன்னதுதான் soliloquy amidst characters. மற்றவங்களுக்கு இடையில பேசுறது தான் aside. தனியா ரூம்குள்ள இருந்து பேசுறது soliloquy. ஓகே, so poor Cordelia, and yet not so, since I am sure my love's more richer than my tongue அப்படின்னு சொல்றாங்க. my love is more richer than my tongue. என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் மிகவும் வெல்த்தியானது, ரொம்பவே அதிகமானது. ஆனா என்னோட நாக்குக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. என் அன்பு ரொம்ப ரொம்ப அதிகம்தான், ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாத ஒரு நாவு எனக்கு இருக்கு. So that is what she says. My love is richer than my tongue. My tongue cannot express the love I have the love I have for my father. அதுதான் அவங்க சொல்றது. My tongue is not so efficient. It is not so great that it can express all the feelings I have for my father. அப்படின்னு சொல்றாங்க. King Lear. To thee and thine hereditary ever remind this ample third of our fair kingdom. இன்னொரு பகுதி, இந்த தேர்ட் பகுதியை ஒன் தேர்டா பிரிச்சிருக்காரு இல்லையா, அந்த அவரோட கிங்டம் வந்து 3 பிரிச்சிருக்காரு இல்லையா, அதுல 1/3 3 பேருக்கும் கொடுக்குறாரு. So this 1/3 for you and for your hereditary. Okay, அப்படி remind this ample third of our fair kingdom, no less in space, validity and pleasure than that conferred on Goneril. Gonerilக்கு கொடுத்ததில் மிகவும் ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட குறைவில்லாத இடம் தான் உனக்கும் கொடுக்க போறேன் சொல்லி முடிச்சிட்டாரு. ரீகனுக்கும் கொடுத்துட்டாரு. Now our joy. அடுத்து திரும்புறாரு யார்கிட்ட? கார்டீலியா கிட்ட. பேச தெரியாத கார்டீலியா பாக்குறாரு. Now our joy. Although the lost, not least. கடைசியா பிறந்ததான், ஆனா லீஸ்ட் கிடையாது. நீ கடைசி கிடையாது. அன்புல எந்த விதத்திலயும் குறைஞ்சவ கிடையாது. though the lost, not leastன்ற வேர்டிங்ஸ், அந்த ஃப்ரேஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய யூஸ் பண்றோம். அதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட கான்ட்ரிபியூஷன் தான். To whose young love the wines of France and milk of Burgundy strive to be interest, what can you say to draw a third more opulent than your sisters? Speak. Okay, now our joy. அவளை கூப்பிடுறதே அவ ஜாய்னு கூப்பிடுறாரு. கார்டீலியா மேல அவருக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் தான் அப்படி கூப்பிடுறாரு. ஆம்பிள் ஆஃப் அவர் ஐம்பர். ஓகே, அவ ஜாய் அப்படிங்கிறாரு. You're my joy, my dear third daughter, my joy you are. Come, tell me. Okay, for your love, 2 kings are making rivals here. Okay, அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க 2 கிங்ஸ். உன்னோட அன்புக்காக ஏங்கி பிரான்ஸும் பர்கண்டியும் சண்டை
சண்டை போடுறாங்க. ஏன் வைன்ஸ் ஆஃப் பிரான்ஸ், மில்க் ஆஃப் பர்கண்டினா 2 பிரான்ஸ்ல இருந்து வைன் அதிகமா ஏற்றுமதி ஆகுது, பர்கண்டில இருந்து மில்க் ஏற்றுமதி ஆகுது. அதனால சொல்றாரு, the wines of France and milk of Burgundy are fighting for your love here. What can you say to draw a third more opulent than your sisters? உங்க சிஸ்டர்ஸை விட பெட்டரா வாங்க, நீ என்ன சொல்ல போற? கம் ஆன் ஸ்பீக் அப்படின்ட்டார். கார்டீலியா இப்ப பேசணும். என்ன சொல்றாங்க பாருங்க. நத்திங் மை லார்ட், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நத்திங் மை லார்ட். கிங் லியருக்கு ஒரு ஷாக். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாக் ஆகுறாரு. நத்திங். கார்டீலியா நத்திங். So she says, ஆமா ஒன்னும் இல்ல. Nothing will come of nothing. Speak again. ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா உனக்கும் ஒன்னும் இல்ல, திரும்ப சொல்லு அப்படிங்கிறாரு. ஓகே, nothing will come of nothing. Speak again. Cordelia, unhappy that I am, I cannot heave I cannot heave my heart into my mouth. I love your majesty according to my bond, nor more nor less. எவ்வளோ அழகா பேசியிருக்காங்க பாருங்க. ஜெனுவின் வேர்ட்ஸ் இது. அன்ஹாப்பி தட் ஐ ஆம், எனக்கு நானும் சந்தோஷமா இதை சொல்லல. ஐ cannot heave my heart into my mouth. என்னுடைய இதயத்தை என்னுடைய வாய்க்கு என்னால கொண்டு வர முடியாது தந்தையே அப்படிங்கிறாங்க. I cannot speak how much I feel my love அப்படிங்கிறாங்க. Okay, I cannot heave my heart into my mouth. I love your majesty according to my bond. நம்மளுக்குள்ள உறவுகளின்படி நான் உங்களை நேசிக்கிறேன். Okay, according to the bond we have. ஒரு ஃபாதர் நீங்க, நான் ஒரு டாட்டர். அந்த பாண்ட் படி நான் உங்களை நேசிக்கிறேன். நோ, நத்திங் மோர் நத்திங் லெஸ். ஓகே, அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. ஒரு மகள் தந்தையை எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அதற்கு குறைவில்லாமல் நான் நேசிக்கிறேன். இதுதான் the true words of Cordelia. King Lear. How Cordelia, mend your speech a little, lest it may mar your few fortunes, he says. அந்த அரசவையில எல்லாரும் முன்னாடியும் என்ன பேச்சு பேசுற நீ? அவரால் தாங்கிக்கவே முடியல. He did not expect such kind of வேர்ட்ஸ் ஃப்ரம் கார்டீலியா. அவர் கார்டீலியா நிறைய சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரிய வேணாமா அந்த சின்ன டாக்டர் அவ்வளவுதான் பேசுவான்னு. பட் அவர் பாவம், அவர் வயசு ரொம்ப, அவருக்கு 80 years ஆயிடுச்சு. அவரால் அந்த ஜட்ஜ் பண்ண முடியல கரெக்டா. ஸோ அந்த அரசவையில டாட்டர் வெளிப்படுத்தணும் அன்பன்னு நினைக்கிறாரு. ஷீ குட் நாட். ஓகே, அவளால அந்த விஷயத்த செய்ய முடியல. ரைட். ஸோ ஹீ இஸ் கெட்டிங் ஆங்க்ரி. How Cordelia, mend your speech a little அப்படிங்கிறாரு. கொஞ்சம் மெண்ட் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ உன்னோட ஸ்பீச்ச. lest it may mar your fortunes otherwise. ஓகே, உன்னோட ஸ்பீச் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இட் மே மார் யுவர் ஃபார்ச்சூன்ஸ். மார்னா டெஸ்ட்ராய், ஃபார்ச்சூன்ஸ்னா வெல்த். இட் மே டெஸ்ட்ராய் யுவர் வெல்த். உனக்கு கிடைக்கக்கூடிய வெல்த்தை உன்னுடைய பேச்சே சதைச்சிரும். மென் பண்ணிக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ. Cordelia, good my lord, you have begot me, bred me, loved me. I return those duties back as or right fit. Obey you, love you, and most honor you. Why have my sisters husbands if they say they love you all? Happily, when I shall wed, that lord whose hand must take my plight shall carry half my love with him, half my care and duty. Sure, I shall never marry like my sisters to love my father all. அப்பா எனக்கு பேச தெரியலனாவது விட்டுருக்கலாம். கார்டீலியா ரொம்ப உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா உண்மையை பேசுறாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க? யூ ஹாவ் பிகாட் மீ, பிரெட் மீ, லவ்ட் மீ. என்னைய பெத்தெடுத்தது நீங்க தான், சாப்பாடு கொடுத்தீங்க, நேசிச்சு ரொம்ப நல்லா வளர்த்திக்க. அதனால I return those duties back as or right fit. அந்த டியூட்டிஸை, நீங்க எனக்கு செஞ்ச அந்த கடமைகளை, அந்த பொறுப்புகளை உணர்ந்து நான் அதை கரெக்டா உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். எப்படி திருப்பி கொடுக்குறேன்? ஒபே பண்றேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு மரியாதை செய்றேன். I obey you, I love you, I most honor you. அதோட நிப்பாட்டி இருக்கலாம். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க?
why have my sisters husbands if they say they love you all? ஏன் என் சிஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் குழந்தை கூட்டிங்க? why have my sisters, of course ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க இல்ல, why have my sisters husbands if they say they love you all? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபேமிலி இருக்கு, ஆனா உங்களை மட்டும்தான் நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. இது என்ன பாவம்பா இருக்கு? happily when I shall wed, ஆனா hopefully I hope so, நான் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா happily-னா I hope so, when I shall wed, நான் கல்யாணம் பண்ண எப்படி இருப்பேன்? that Lord whose hand must take my plight shall carry half my love with him, half my care and duty. So if I marry a man, that husband will take half of my love. இன்னைக்கு you have my full love, no doubt in it. என்னோட முழு அன்பும் உங்களுக்கு தான். ஆனா if I marry, half of the love of mine will go to that husband. Okay, he will take half my love with him, half my care and duty. Sure, I shall never marry like my sisters to love my father. all கண்டிப்பா எங்க சிஸ்டர்ஸ் மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்பாதான் ஃபுல்லா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் I will not marry a man, she says. Okay. King Lear, but goes thy heart with this? கோபம் கூடிக்கிட்டே போகுது கிங்குக்கு. நீ உன் மனசு தொட்டுதான் இதெல்லாம் சொல்றியா? கார்டிலியா, yes my good, yes good my lord, yes lord அப்படின்னு சொல்லிட்டான். ஆமாம் அரசேன்னு சொல்லியாச்சு. கிங் லியர், so young and so untender, இவ்வளோ சின்ன பொண்ணு ஆனா கொஞ்சம் கூட அந்த டெண்டரா இல்ல, நீ சாஃப்டாவே இல்லையே நீ அப்படிங்கிறது. கார்டிலியா, so young my lord and true, ஆமா நான் யங் தான் ஆனா உண்மையா இருக்கேன். I am true to my word, she says. King Lear, let it be so, thy truth then be thy dower. அப்படியா, உண்மையா இருக்கியா? சரி, அந்த உண்மையே நீ வச்சுக்கோ, அதுதான் உனக்கு டௌரி. உன்னுடைய உண்மைதான் உனக்கு டௌரி. For by the sacred radiance of the sun, the mysteries of Hecate and the night, by all the operation of the orbs from whom we do exist and cease to be. ஸோ வானத்தை அந்த எல்லாத்தையும் அந்த ஆப்ஸ் நம்மளை சுற்றி வர்ற அந்த அத்தனை கோள்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் ஆணையிட்டு ஒரு சத்தியம் எடுத்துக்கிறார். Here I disclaim all my paternal care. உன் தகப்பன் என்ற ஸ்தானத்தை இன்று முதல் டிஸ்கிளைம் பண்ணிட்டேன், பொறுப்பு துறப்பு. ஓகே, propinquity and property of blood, and as a stranger to my heart and knee, hold thee from this forever. இன்னைக்கு இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ட்டு. The barbarous Scythian, or he that makes his generation nesses to gorgeous appetite, shall to my bosom be as well neighbored, pitied and relieved as though my sometime daughter. You are my sometime daughter. உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. யார் அந்த மற்றவன்? ஒரு பார்பரியன். ஓகே, மனித கறி உண்பவன், பசிக்காக அவன் கூட்டாளியை அடித்து தின்பவனும் நீயும் எனக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கென்ட் இப்போதான் ஒன்னும் நடந்ததெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு அப்படியே எல்லாமே சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட் கென்ட், அவர் எப்பவுமே கிங் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவரு, அவர் கூடயே இருக்கிறவரு, அவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உள்ள இறங்கிட்டார். குட் மை லேக், நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களான்ட்டு இறங்கிட்டார். கிங் லியர், பீஸ் கென்ட். கிளவுசஸ்ட் அங்க இல்ல, அவர் வெளியே போயிருக்கார். நம்ம கென்ட் மட்டும்தான் இங்க இருக்கிறார். அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. கிங் லியர், பீஸ் கென்ட், அமைதியா இரு கென்ட் அப்படின்னு சொல்றாரு. கம் நாட் பிட்வீன் த டிராகன் அண்ட் ஹிஸ் wrath அப்படிங்கிறாரு. ஓகே, டிராகனுக்கும் அவன் கோபத்துக்கும் இடையில் நீ வந்து விடாதே. கென்ட் மை டியர் ஃப்ரெண்ட், நீ இதுக்குள்ள தலையிடாது. அவருக்கு தெரியும் கென்ட் உள்ள வர்றான்னா கண்டிப்பா நம்ம தப்பு செய்யணும்னு தெரிஞ்சுதான் செய்யறாரு அவரு. சோ அதனாலதான் கென்ட் உள்ள வந்தோன்னா வராத, என் கோபத்துக்கும் டிராகன், நான் இப்ப டிராகனா இருக்கேன், என் கோபத்துக்கும் எனக்கும் இடையில நீ வந்துடாத. I loved her most and those to set my rest on her kind nursery. உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு அவளை நேசிச்சேன்னு தெரியுமா? and thought to set my rest on her kind nursery. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், அவ கூட தான் மிச்ச காலத்தை வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி பேசிட்டா? hence and avoid my sight, போ இங்க இருந்து போ நீ அப்படின்னு டாட்டர் மேல
அப்படி ஏன்னா எதிர்பார்ப்பு எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் டிசப்பாயின்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். மத்த டாட்டர்ஸ் இப்படி சொல்லியிருந்தா கூட அவருக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்குமான்னு தெரியாது. அவரோட செல்லம் அந்த கார்டீலியா சொல்றத அவரால் தாங்கிக்கவே முடியல. Hence and avoid my sight. So be my grave, my peace, as here I give her father's heart from her. என்னோட பீஸ், என்னோட அமைதி எல்லாத்தையும் அவ சிதைச்சிட்டு போயிட்டா. ஒரு தந்தையோட இதயத்தை உடைச்சிட்டு போறா. கால் பிரான்ஸ், who stirs? கால் பர்கண்டி, யார் அது, யார் இங்கே, கூப்பிடு. பிரான்ஸையும் பர்கண்டியும் கூப்பிடு. யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலையட்டுங்கிறார். கார்ன்வெல் அண்ட் அல்பேனி with my 2 daughters Dover's digest this third. கார்ன்வெல் அண்ட் அல்பேனி ஃபர்ஸ்ட் 2 மருமன்களை கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க தேர்ட் பார்ட், இன்னும் பெட்டர் பார்ட்டா வச்சிருந்தேன், அதையும் நீங்களே 2 பேரும் பிரிச்சுக்கோங்க. ஓகே, the first 2 you have the last part 2 அப்படின்ட்டாரு. digest this third, இதையும் 2ஆ பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துடுறேன். let pride which she calls blindness marry her. அவரால் தாங்க முடியல கார்டீலியா மேல இருக்க கோபம். அவர் என்ன சொல்றாரு, let pride, அவளுடைய அகம்பாவம், அதனையே அவள் அதை தானே ட்ரூத்ன்னு சொல்றா. அவளோட அகம்பாவத்துல அவ பேசினத ட்ரூத்ன்னு வேற கிளைம் பண்றா. அதையே அவ எடுத்துக்கட்டும், அதையே அவ சொத்தா வச்சுக்கட்டும். let that marry her. I do invest you jointly with my power, preeminence and the large effects that troop with majesty. உங்க 2 பேரை மட்டும்தான் நான் கிங்கா இனிமேட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். ourself by monthly course with reservation of 100 nights by you to be sustained shall our abode make with you by due turns. இன்னைக்கு இருந்து நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையுமே அவர் கொடுத்துட்டாரு, எதையுமே தனக்குன்னு வச்சுக்கல. ஆனா தனக்குன்னு என்ன மட்டும் வச்சிருக்காரு தெரியுமா, 100 nights மட்டும். இந்த பந்தா மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அவரை சுத்தி 100 soldiers, அவர் எங்க போனாலும் வர்றதுக்கும் சோல்ஜர்ஸ் 100 பேரை மட்டும் அவர் ரிசர்வ் பண்ணிக்கிட்டாரு. அந்த சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு போட்டு இவருக்கும் அக்கமடேஷன் எல்லாம் கொடுத்து அவங்க பார்த்துக்கணும். மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பார். இதுதான் அவரோட ப்ரோக்ராம். ஓகே, அவர் செல்ஃப் பை மந்த்லி கோர்ஸ் அப்படின்ட்டார். மீ பை மந்த்லி கோர்ஸ் வித் ரிசர்வேஷன் ஆஃப் 100 nights பை யூ டு பி சஸ்டைன். நீங்க 2 பேரும் தான் என்ன பார்த்துக்கணும். யாரு, அல்பேனியும் கார்ன்வெலும். ஷால் அவர் அபோர்ட் மேக் வித் யூ பை டியூ டர்ன்ஸ். டியூ டர்ன்ஸ் எடுத்து 2 பேரும் என்ன பார்த்துக்கணும். ஒன்லி வி ஷால் ரிட்டைன் த நேம் அண்ட் ஆல் த அடிஷன்ஸ் டு அ கிங். நான் என் பேர் மட்டும் கிங் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் வச்சுக்குவேன், மத்த எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓகே, this way revenue execution of the rest beloved sons be yours. revenue, state revenue, income எல்லாம் உங்களுக்கு, எக்ஸிகியூஷன் பவர் எல்லாமே உங்ககிட்ட. ஆனா எனக்குன்னு இருக்கிறது கிங் அப்படிங்கிற பேரு. அடுத்தது அந்த பேர் அவருக்கு விட மனசுல, கிங் என்ற பேரை நான் வச்சுக்குவேன் நான் சாகுற வரைக்கும். அடுத்து என்னது, சோல்ஜர்ஸ் எல்லாம் 100 soldier வச்சுப்பேன். which to confirm this coronate part betwixt you. so இந்த coronate உங்க 2 பேருக்கு இடையில பிரிச்சு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த this would be given to you அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, this coronate அந்த கிரீடம் உங்களுக்கு இடையில் பிரித்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு 2 பேருக்கும் crown கொடுத்துட்டார். Kent திரும்ப வர்றாரு உள்ள. கென்ட் நுழைறாரு. ராயல் லியோ whom I have ever honored as my king, loved as my father, as my master followed, as my great patron thought on in my prayers அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மை டியர் லியோ, ராயல் லியோ, மை கிங் லியோ, உங்களை தான் நான் என்னோட கிங்கா நினைச்சிருக்கேன், உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களை மாஸ்டரா நினைச்சிருக்கேன், உங்களை தான் பேட்டர்னா நினைச்சிருக்கேன். பிரேயர்ஸ்ல எல்லாத்துலயும் என்னோட பிரேயர்ஸ்ல நீங்க இருக்கீங்க. கிங் லியர் அவர் என்ன சொல்ல போறாருன்னா, கிங் லியருக்கு தெரியுமா, அவர் சொல்றாரு, the bow is bent and drawn, make from the shaft அப்படின்ட்டார். ஓகே, அழகான வேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். the bow is bent and drawn, வில்லை வளைத்தாகி விட்டது, அம்பை விடுத்தாகி விட்டது. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்பு போயிட்டு இருக்கு, குறுக்க வராது அப்படிங்கிறார். ஓகே, மேக் ஃப்ரம் த ஷாஃப்ட், அம்பு பாஞ்சிட்டு இருக்கு, நடுவுல குறுக்க வந்துட்டு இருக்க நீ, ரைட், டோன்ட் கம் பிட்வீன். ஓகே, இடையில வராத, டிராகனுக்கும் ராத்துக்கும் இடையில வராத, போக்கும் அந்த ஆர்டிக்கிள்க்கும் நடுவுல வராத, அந்த வில் போய்கிட்டு இருக்கிறப்போ, ஆரோ போய்கிட்டு இருக்கப்போ நடுவுல குறுக்க வராது அப்படிங்கிறது. மேக் ஃப்ரம் த ஷாஃப்ட் அப்படின்றாரு. கென்ட், let it fall rather, though the fork invade the region of my heart.
கென்ட்டு கோவம் வந்துருச்சு. ஓகே, அவர் என்ன சொல் விழுகட்டும் யா, என் மேலே குத்தட்டும், ஏன் நெஞ்ச பிளக்கட்டும், உன்னுடைய அந்த கோபம் என் நெஞ்ச பிளக்கட்டும்ட்டார். ஓகே, let the fork invade the region of my heart, be Kent and man early when Lear is mad. லியருக்கு கோபமாயி மண்டையில புத்தி கோளாறாச்சுன்னா நான் சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோ, கென்ட்டுக்கும் புத்தி இல்லைன்னு ஆகி போயிடும். ஓகே, be Kent unmannerly when Lear is mad. What will thou do, old man? நீ என்ன பண்ணிருவ, கிழவன் தானே நீ அப்படிங்கிறது. Okay, what will thou do, old man? Thinkest thou that duty shall have dread to speak when power to flattery bows? Okay, நான் கடமை உணர்ச்சி உள்ளவன், கடமை என்ன பண்ணும், இப்படி எல்லாம் தலையாட்டிட்டு இருக்காது. கடமையும் பொறுப்பும் உள்ளவன் என்ன பண்ண மாட்டான், ஒரு பவர் வந்து ஃபிளாட்டரிக்கு தலை வணங்கி நிக்குது. ஃபிளாட்டரினா என்னது, புகழ் பாடுறது, துதி பாடுறது, இந்த ஜால்ரா அடிக்கிறது தான் ஃபிளாட்டரி. அப்போ இதுக்கு ஒரு பவர் வந்து தலை வணங்கி நிக்கிறப்போ கடமை என்ன செய்யும் அப்படின்னா தட்டி கேட்கும் அப்படிங்கிற. ரெஸ்பான்சிபிள் மேன் தட்டி கேட்பான், நான் அதைத்தான் செய்யறேன். டு பிளைன்னஸ் ஹார்னஸ் பவுண்ட் when majesty stoops to folly. ஒரு மெஜஸ்டி வந்து கீழே விழுகிறப்போ, தப்பான வழியில போறப்போ தடுத்து நிக்கிறவன், கேள்வி கேட்கிறவன் தான் ஒரு நல்ல மனிதன். ரிவர்ஸ் thy doom and in thy best consideration check this hideous rashness. நீங்க கண்டிப்பா உங்களோட இந்த கோபத்தை திருத்திக்கணும். answer my life, my judgment, thy youngest daughter does not love thee least. உங்களுக்கு தெரியாதா உங்க youngest டாட்டர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறான்னு தெரியாதா? ஓகே, எப்படி நீங்க அவ்வளோ பனிஷ் பண்ண முடியும்? nor are those empty hearted whose low sound reverbs no hollowness. அவளுக்கு வார்த்தைகள்ல சொல்ல தெரியல, அதுதானே ஒழிய she loves you most. why don't you understand? why are you doing such a bad thing to her? அவளை எதுக்கு நீங்க இப்படி பலிகட ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, கிங் லியர், கென்ட் on thy life no more. பேசாத, என்கிட்ட ஆணையிட்டு சொல்றேன், நீ இன்னும் ஒரு வார்த்தை வாயை திறக்க கூடாது அப்படின்னு. Kent, my life I never held but as a pawn to wage against thine enemies, nor fear to lose it, thy safety being the motive. இங்க பாருங்க சார், நான் என்னோட வாழ்க்கைய உங்களோட வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சவன். ஓகே, உங்க லைஃபுக்காக நான் வந்து பானா வந்திருக்கேன், ஒரு சோல்ஜரா, ஒரு பாதுகாப்புலனா, ஒரு மெய்காப்பாளனா வந்திருக்கிறவன். நானு உங்களை காப்பாத்தணும்னு என் உயிரை விட துணிஞ்சவன். இன்னைக்கு நீங்க தப்பு பண்றப்போ நான் தட்டி கேட்பேன், உயிருக்கு பயந்தவன் அல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டார். கிங் லியர், அவுட் ஆஃப் மை சைட், என் கண்ணுல முன்னாடி நிக்காத போடா, என்னென்னவோ சொல்லி பாக்குறார். கென்ட், see better Lear and let me still remain. நல்லா பாரு, இங்கதான் நிற்பேன் அப்படிங்கிறார். the true blank of with thine eye, நான் தான் உன் கண் பாவையா நின்றுட்டு இருக்கேன், ஏன் மூலமா நீ உலகத்தை பார் அப்படிங்கிறார். கிங் லியர், now by Apollo king, thy swearest thy gods in mine. என்னது இது, அந்த சாமி இந்த சாமியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, சொல்லு அப்படிங்கிறார். ஓ vassal miscreant, laying his hand on his sword. அப்படியே கத்தி எடுக்க போயிட்டாரு. யாருன்னா கிங் பயங்கர கோபமா கத்தி எடுக்க போனோன்னு அல்பேனியும் கார்ன்வாலும் வந்து தடுக்கிறாங்க. டியர் சர் ஃபெபி, ஐயோ அவரை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. Kent, do kill thy physician and fee bestow upon thy foul and the fee bestow upon thy foul disease. Revoke thy doom, or whilst I can vent clamor from my throat, I will tell thou dost evil. ஆமா, கொன்னுரு, என்னைய கொன்னுரு அப்படிங்கிறார். அப்பவும் அவ்வளோ கோபத்துல இருக்காரு கிங், வாள் எடுக்க போயிட்டாரு. கென்ட் வந்து அப்பவும் பேசுறாரு. do kill thy physician and the fee bestow upon thy foul disease. அதாவது மருத்துவனை கொன்னுட்டு அந்த புண்களுக்கு நீ தீனிடுகிறாய், அந்த உன்னை பொறையோடி உன்னை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நோய்க்கு வந்து நீ தீனிடுகிறாய். ரிவோக் தை டூம், உன்னோட அழிவை வந்து நீ தேடிக்கிட்டு இருக்கிற, அதை நீ சரி பண்ணிக்கோ. அவர் வந்து இத கார்டீலியாக்கு செய்யற தப்புன்றதை விட தனக்குத்தானே அவர் பேரழிவை தேடிக்கிறாருன்னு தான் நினைக்கிறாரு கென்ட். or whilst I can vent a clamour from my throat, I'll tell thee thou dost evil. இல்லைன்னா நான் என்னோட வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர்ற வரைக்கும் நீ தப்பு செய்யறன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன்ட்டார். கிங் லியர், hear me recreant on thine alliance, hear me,
since thou hast sought to make us break our vow, which we durst never yet, and with strained pride, to come between our sentence and our power, which nor our nature nor our place can bear, our potency made good, take thy reward. நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு அரசன், நான் என்னோட சென்டென்ஸை நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன், அப்ப நீ குறுக்க வருவியா? இவ்வளோ தைரியம் உனக்கு? இந்த கேள், உனக்கான பரிசை நீ வாங்கிக்கோ, நீ செஞ்சதுக்கானது. 5 days we do allot thee for provision to shield thee from diseases of the world. 5 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க. and on the 6th to turn the hated back upon our kingdom. 6வது நாள் என் கிங்டம்குள்ள நீ இருக்கக்கூடாது, உயிரோட இருந்துக்க, ஆனா என் நாட்டுக்குள்ள இருக்காத, இங்கே ஓடி போயிரு. if on the 10th day following thy banished trunk be found in our dominions, the moment is thy death. 10வது நாள் நீ இங்கே இருந்தா என்றால், உன்னோட ட்ரங்க், உன்னோட உடம்ப, உன்னுடைய ஏதோ ஒண்ணு இங்க நாங்க பார்த்தோம்னா உனக்கு டெத்து தான். ஓகே, அவே பை ஜூபிட்டர் திஸ் ஷல் நாட் பி ரிவோக்ட். இதை நான் திரும்ப பெற போவதில்லை, உடனே நீ இங்கிருந்து என் கண் முன்னாடி நிக்காது, சென்று விடு, இது என் ஆணை அப்படின்னு சொல்றாரு. அரசாணை வெளியிட்டாச்சு. கென்ட், ஃபேர் தி வெல் கிங், அது வரைக்கும் பேசிட்டு இருந்தார். இந்த ஆணை கிடைச்சோன்னே இன்னும் அவருக்கு பேசுறதுக்கு, நாட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரால் பேச முடியாது. ஸோ அவருக்கு பனிஷ்மெண்ட்டை சொல்லிட்டாரு. ஃபேர் தி வெல் கிங், sit thus thou wilt appear, freedom lives hence and banishment is here. Okay, I am going சொல்லிட்டாரு. fare thee well சொல்லிட்டாரு. to Cordelia, the gods to their dear shelter take thee maid, that justly thinkest and has most rightly said. நீ சரியாதாமா பேசினா, உன்னை கடவுள் தான் காப்பாற்றணும்னு கிளம்பிட்டார். to Regan and Goneril, and your large speeches may your deeds approve, that good effects may spring from words of love, the Kent o princess bids you all adieu. நீங்க எவ்வளோ நல்ல விஷயம் பேசுனீங்க, எனக்கு தெரியல, பட் அதெல்லாம் உண்மையா இருக்கட்டும், உங்க அப்பாவை நல்லா பாத்துக்கங்கன்ற மாதிரி தான் சொல்றாரு. the Kent o princess bids you all adieu, உங்களுக்கும் குட் பை சொல்றேன். he will shape his old course in a new country new. நான் என்னோட பிழப்ப வேற நாட்டுல பாத்துக்கிறேன்னு கிளம்பிட்டார். எக்ஸிட். ஸோ he is going away from there. அவர் அதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்றதுனால கிளம்பிட்டார். அவர் தன்னோட கடமை செஞ்சுட்டு கிளம்பிட்டார். Flourish re-enter Gloucester with King of France, Burgundy and attendants. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இந்த சீன் எல்லாம் முடிஞ்சோன்னே பிரான்ஸையும் பர்கண்டையும் கூப்பிட்டுட்டு, கிங் ஆஃப் பிரான்ஸும் கிங் ஆஃப் பர்கண்டையும் கூப்பிட்டுட்டு கிளவுசெஸ்டர் வராரு. ஓகே, கிளவுசெஸ்டர். Here is France and Burgundy, my noble lord. 3 பேருக்கும் எதுவுமே தெரியாது. King Lear, my lord of Burgundy, we first address towards you, who with this king hath rivaled for our daughter. What in the least will you require in present dower with her, or cease in quest of love? இங்க பாருங்க சார், நீங்க வந்தாச்சா? பர்கண்டி நீங்க தான் வந்தீங்க. I will talk to you. ஸோ இந்த 2 பேரும் போட்டி போட்டு வந்தீங்க. I will speak to you. பர்கண்டி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கிறார். டோவரா என்ன வேணும்? மோஸ்ட் ராயல் மெஜஸ்டி, ஐ கிரேவ் நோ மோர் தேன் வாட் யுவர் ஹைனஸ் ஆஃபர்ட், நார் வில் யூ டெண்டர் லெஸ். சார், நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துருங்க, நான் உங்க டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பர்கண்டி சொல்லிட்டார். கிங் லியர், ரைட் நோபல் பர்கண்டி, when she was dear to us we did hold her so. ஆமா, உங்ககிட்ட சொன்னேன் தான், அப்ப அவ எனக்கு ரொம்ப பிடிச்சமான பொண்ணு. so when she was dear to us I told you all that. okay, but now her price is fallen. ஆனா இப்ப அவளோட price கீழே விழுந்துருச்சு. okay, she is no more worthy to me. sir, there she stands. அங்க பாருங்க, அவ நிக்கிறா. okay, if aught within that little seeming substance, or all of it with our displeasure peace, and nothing more may fitly take your grace, she is there and she is yours. அங்க ஒண்ணும்லாம் அவருக்கு கொடுக்க முடியாது சார். I am not going to give her anything, nothing of my property. She alone, she is standing there. If you like her, you can take her அப்படின்ட்டு. ஓகே, அவ மட்டும் தான், அவளை கூப்பிட்டு போறதுன்னா கூப்பிட்டு போங்க, she is yours அப்படின்ட்டு. பர்கண்டி, ஐ நோ நோ ஆன்சர். இதுக்கு என்ன சார் நான் பதில் சொல்ல முடியும்? இதுக்கு என்கிட்ட ஆன்சரே கிடையாதே அப்படிங்கிறார். King Lear, will you with those infirmities she was unfriended, new adopted to our hate, dowered with our curse and strangered with our oath, take her or leave her. எவ்வளோ கோபம் பாருங்க உங்க அப்பாவுக்கு. இங்க பாருங்க சார், she is nothing, she is having nothing now. அவகிட்ட இப்போ ஒண்ணுமே கிடையாது. she is unfriended, இங்க இருந்து எல்லாருக்கும் unfriend ஆயிட்டா.
நியூ அடாப்டட் டு அவர் ஹேட். என்னுடைய வெறுப்பை சம்பாதித்து விட்டாள். ஷீ இஸ் டவர்ட் வித் அவர் கர்ஸ். அவளுக்கு இப்பொழுது டவுரி அப்படின்னு சொன்னா என்னோட சாபங்கள் தான். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ட் வித் அவர் ஓத். என்னுடைய ப்ராமிஸ், என்னோட அந்த ஓத் மூலமா, ப்ராமிஸ் மூலமா எனக்கு என்னவாயிட்டா, ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டா. என் மகள் இல்ல அப்போ, இப்போ இப்படிப்பட்ட நிலையில அவ இருக்கா. Do you want to take her or leave her? இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறார். பர்கண்டி, pardon me royal sir, election makes not up on such conditions. இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எலெக்ட் பண்ணிக்கோனா நான் எப்படி எலெக்ட் பண்றது அப்படின்னு கேட்கிறார். King Lear, then leave her sir, for by the power that made me, I tell you all her wealth, to King of France, for you great king. அப்படா நீங்க விட்டுருங்க அப்படின்னு King of France பார்த்து சொல்றாரு. For you great king, I would not from your love make such a stray to match you where I hate. Therefore beseech you to avert your liking a more worthier way than on a wretch whom nature is ashamed almost to acknowledge hers. சார் உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்களுமே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு பிரான்ஸ் பார்த்து சொல்றாரு. அதாவது கிங் ஆஃப் பிரான்ஸ் பார்த்து சொல்றாரு, நீங்களும் எதுக்கு ஒரு ஒர்த்தியரான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே இல்லாத பொண்ணை நீங்களும் என்ன பண்ண போறீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி இஸ் ஆஸ்கிங் கிங் ஆஃப் பிரான்ஸ். கிங் ஆஃப் பிரான்ஸ் சொல்றாரு, திஸ் இஸ் மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். போற வரைக்கும் என் பொண்ணு மாதிரி உண்டான்னு சொன்ன ஆள் நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துல என்ன சார் ஆச்சு? வாட் ஹேப்பன்ட் that even but now was your best object? கொஞ்ச நேரத்துக்கு முதோ, ஒரு 2 மணி நேரத்துக்கு முதோ பார்த்தேன், நல்லாதான் இருந்தது. she was your best object. இந்த உலகத்திலே உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் அவதான். the argument of your praise, bomb of your age. உங்களோட ஆர்குமெண்ட், அவளை பத்தி தான் பிரைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வயசான காலத்துல பாம், ஒரு ஒரு தைலம் மாதிரி உங்களுக்கான இதமான இந்த வழிகளை நிவர்த்தி பண்றவ அவதான். உங்களை எல்லா விதத்திலயும் பாத்துக்கிறவ அவதான் சொன்னீங்க. மோஸ்ட் பெஸ்ட், most dearest, should in this trice of time commit a thing so monstrous to dismantle so many folds of favor. அது எப்படி சார் இந்த ஷார்ட் டைம்ல அப்படி என்ன உங்க மக தப்பு செஞ்சிருக்க முடியும்? that she has become so monstrous. இவ்வளோ வில்லத்தனமா அவளை பாக்குறீங்களே, அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டா? டு டிஸ்மேண்டில் so many folds of favor. இவ்வளோ ஃபேவரையும் குறைச்சிக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா சார்? ஷியோர் her offense must be of unnatural, of such unnatural degree. அப்போ அவங்க பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அப்படித்தானே? that monsters it, இப்போ ரொம்ப மோசமான மான்ஸ்ட்ரஸ் தப்பா பண்ணியிருக்காங்க. or your foremost affection fallen into taint, which to believe of her must be a faith that reason without miracle could never plant in me. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, இதை நீங்க சொன்னாதான் எனக்கு புரியுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ கார்டேலியா பேசுறாங்க. ஸோ கார்டேலியாவுக்கு பயமே வந்துருச்சு. இது என்னது இது, இவரு கொடுக்க மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, என்னை மகள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க எங்கேயாவது போய் ஆகணுமே, அவங்களுக்கு அடைக்கலமே இல்லையே, கல்யாணமும் பண்ண விட மாட்டாரு போல இருக்கேன்னு பயந்துருச்சு. கார்டேலியா சொல்றாங்க, I yet beseech your majesty, if for I want that glib and oily ought to speak and purpose not. சார் கொஞ்சம் நான் பேசிக்கிறேன், அப்பாட்ட பெர்மிஷன். எனக்கு என்ன பிரச்சனைனா, I want that glib and oily art. என் நாக்குக்கு கொஞ்சம் வளவளப்பு தன்மை இல்லைங்கிற, பொய் பேச தெரியல, அவ்வளவுதான். ஓகே, டு ஸ்பீக் அண்ட் பர்பஸ் நாட், பேச மட்டும் என் நாக்கு விஷயம் இருக்கணும் இல்லையா? I just cannot speak like that. I have a problem in speaking அப்படிங்கிறாங்க. ஓகே, since what I well intend I will do it before I speak. நான் செய்வேன், ஆனா பேச தெரியாது. that you make known it is not vicious blot, murder or foulness, no unchaste action or dishonored step that hath deprived me of your grace and favor. அப்பா தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க, நான் பெரிய தப்பு எதுவும் பண்ணல, எனக்கு பேச தெரியல, ப்ராப்பரா என்னோட அஃபெக்ஷனை வெளிப்படுத்த தெரியல, அதுதான் நான் செஞ்ச தப்பு. I have not done any murder or any foul action, unchaste action பண்ணல, dishonored step எடுத்து வைக்கல. Please tell me that. But even for want of that for which I am richer, is still soliciting I and such a tongue as I am glad I have not. அதுக்காக நான் வேதனைப்படல,
I am glad such a tongue I have not தான் சொல்றாங்க. ஓகே, and such a tongue as I am glad I have not. நான் அப்படி ஒரு நாக்கு எனக்கு இல்லைன்னு நான் சந்தோஷம் தான் பண்றேன் வளவளப்பா. ஓகே, புரட்டி புரட்டி பேசுற மாதிரி ஒரு டங் எனக்கு இல்லை. I am happy that I do not have it, though not to have it hath lost me in your liking. ஓகே, that has lost me in your liking. அதுதான் உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சுன்றதை தயவு செஞ்சு சொல்லிருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல, ஏன்னா எல்லாம் விட்டு விளக்கிட்டீங்க, ஓகே தட்ஸ் ஃபைன், நான் அதுக்காக கவலைப்படல. ஆனா எதுக்காக பிடிக்கல கரெக்டா ப்ராப்பரா சொல்லுங்க. சும்மா பிடிக்கல அவ விழுந்துட்டானா என்ன அர்த்தம், ஜஸ்ட் டெல் மீ அப்படின்னு ரைட் ராயில் அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க. கிங் லியர், better thou hast not been born than not to have pleased me better. என்னையே சந்தோஷப்படுத்தல, நீ என்ன பொண்ணு நீயே அப்படின்ட்டாரு. ஒரு அப்பாவுக்கு 4 வார்த்தை சந்தோஷமா பேசணும்னு ஆசைப்படுறேன், அது உன்னால செய்ய முடியலன்னா யூ ஷுட் நாட் ஹவ் born அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கிங் ஆஃப் பிரான்ஸ்க்கு புரிஞ்சு போச்சு. ஓ, இப்படிப்பட்ட அப்பாவா, அவர் புகழ் பாடணும்னு நினைக்கிறாரு, பொண்ணு புகழ் பாடல, இதுதான் பிரச்சனை. சோ கிங் ஆஃப் பிரான்ஸ்க்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. Is it but this, a tardiness in nature, which often leaves the history unspoke that it intends to do? ஓகே, வரலாற்றுல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எங்கெல்லாம் பேச தெரியலையோ அவங்கெல்லாம் என்ன பண்ண முடியல. அதாவது ஒரு அரசன் நிறையவே சாதிச்சிருக்கலாம், ஆனா அவன் தன்னோட பெருமைகளை அங்கங்க கல்வெட்டுலயும் அங்கேயும் எங்கேயும் பொறிச்சு வைக்கலன்னா அடுத்து வந்த சந்ததியினருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். அது மாதிரிதான் இவளுக்கு பேச தெரியல, அவளோட குணத்துல இருக்க ஒரு ப்ராப்ளம். அதுக்காகவா இவ்வளவு பண்ணீங்க? My lord of Burgundy, what say you to the lady? Love's not love when it's mingled with regards that stand aloof from the entire point. Will you have her? She is herself a dowry அப்படிங்கிறார். அழகா பேசுறாரு பிரான்ஸ். சார், பர்கண்டி சார், நீங்க தான் முன்னாடி வந்தீங்க, உங்களோட சாய்ஸ்ல நான் முதல் விடுறேன். she is herself a dowry. அவங்க எதுக்கு அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்கன்னு இப்போ நம்மளுக்கு புரியுது. அவங்களுக்கு எந்த டௌரியுமே தேவையில்லை, ஏன்னா அவங்களே டௌரி தான், அவங்களே பெரிய செல்வம் தான். she is herself a dowry. அவளை எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு பிரான்ஸ். பர்கண்டி பர்கண்டி பிரான்ஸ்டே எல்லாம் பேசுறது இல்ல, லியர்ட்ட மட்டும் தான் பேசுறாரு. ராயல் லியர், give but that portion which yourself proposed, and here I take Cordelia by the hand. Duchess of Burgundy. ஓகே, ஸோ டச்சஸ் ஆஃப் பர்கண்டி. ஓகே, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ராயல் லியர், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, அவ ஒன்றும் பெரிய தப்பு செய்யலன்னு தெரியுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, as you said before, proposed அந்த இடத்த 1/3 of your kingdom எனக்கு கொடுத்துருங்க. I will take her, the Duchess of Burgundy. அவளை குவீனா கூப்பிட்டு போறேன், பர்கண்டியோட குவீனா கூப்பிட்டு போறேன். கிங் லியர், nothing, I have sworn, I am firm அப்படின்ட்டார். அதெல்லாம் கொடுக்க முடியாது சார், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உறுதியா இருக்கேன், I am not going to give anything to her அப்படின்னு. ஓகே, பர்கண்டி, I am sorry then, you have so lost a father that you must lose a husband. உடனே கார்டிலியா பார்த்து சொல்றாரு, சாரி மேடம், நீங்க எப்படி அப்பாவை விட்டுட்டீங்களோ தொலைச்சிட்டீங்களோ, ஒரு ஹஸ்பண்டையும் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கார்டிலியாக்கு சரியான கோபம். என்னடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பீஸ் பி வித் பர்கண்டி, நீ வாய மூடுடான்ட்டாங்க. Okay, since that respects of fortune or his love, I shall not be his wife. நீ என்ன ஒய்ஃபா ஏத்துக்கிறது? நான் சொல்றேன், உனக்கு ஃபார்ச்சூன் தான் உன்னுடைய காதல், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. your love is on fortune, I shall not be his wife. உன்னோட ஒய்ஃபா நானே வர சம்மதிக்க மாட்டேன். நீ என்ன கூப்பிட்டு போறது? Duchess of Burgundy, I am not going to be your wife அப்படின்னு சொல்றேன். கிங் ஆஃப் பிரான்ஸ், இப்போ கிங் ஆஃப் பிரான்ஸ் மட்டும்தான் இருக்காரு. fairest Cordelia, that art most rich being poor. So my dear Cordelia, you are the beautiful lady in the world with such a beautiful என்ன சொல்ற கேரக்டர், அப்படி ஒரு கேரக்டர் உனக்கு. thou art most rich being poor, நீ பெரிய பணக்காரி, ஏன்னா நீ ஏழையா இருக்கிறதுனாலதான். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டியே, அப்போ நீ பெரிய பணக்காரி. most choice forsaken, நீ தான் பெஸ்ட் சாய்ஸ், ஏன்னா உன்னை எல்லாத்தையும் எல்லாரும் கைவிடுற மாதிரி
கைவிட்டுட்டாரு உங்க அப்பா. யூ ஹாவ் பீன் ஃபர்சேக்கன். அதனாலயே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எதுக்காக கைவிட்டார்னு நான் கேட்டோன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் மோஸ்ட் லவ் டிஸ்பைஸ், உன்னை அவர் ரொம்ப வெறுக்கிறார், அதனால நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். தி அண்ட் தை வர்ச்சுஸ் ஹியர் ஐ சீஸ் அப்பான், ஒன்னு மட்டும் இல்ல உன் நல்ல குணத்தையும் இப்பவே நான் அபகரிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் யூ, ஐ எம் கோயிங் டு சீஸ் யூ. தி அண்ட் தை வர்ச்சுஸ் ஹியர் ஐ சீஸ் அப்பான், be it lawful I take up what's cast away. Gods, it's strange that from their coldest neglect my love should kindle to inflamed respect. Thy dowerless daughter king, thrown to my chance, is queen of us, of ours, and of our fair France. ஸோ அவர் சொல்லிட்டாரு கிங்ட்ட. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகலாம், ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஓகே, ஸோ he says, my dear king, உங்க டாவர்லெஸ் டாட்டரை நான் என்ன எடுத்துக்க போறேன்? I will take her, the queen of us, என்னுடைய queen-ஆ, of ours, France-ஓட queen-ஆ, of our fair France அப்படின்னு சொல்லிட்டார். Not all the dukes of Waterish Burgundy can buy this unprized precious maid of me. இன்னும் எந்த பர்கண்டியும் எந்த கொம்பனும் வந்து என்னோட வைஃப் என்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்ட்டார். This is the precious maid of me அப்படின்ட்டார். Bid them farewell, Cordelia, though unkind, thou losest here a better where to find. நீ கவலைப்படாத கார்டேலியா, எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு வா. நீ வந்து இங்க தொலைச்சத என் இடத்துல உனக்கு கிடைக்கும். a better where to find, you will find a better way, better thing in my country. Thou hast her France, let her be thine. சரி நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டார் கிங் லியர். let her be yours, for we have no such daughter. எனக்கு ஒரு டாட்டரே கிடையாது இப்படி. nor shall ever see that face of hers again. அவளுடைய முகத்தை நான் திரும்ப பார்க்க போவது இல்லை. therefore be gone without our grace, our love, our benison. come noble Burgundy. ஓகே, பர்கண்டி வாங்க நீங்களும் போகலாம், அவங்க அவளோட போகட்டும்ட்டார். flourish, exuberant all but king of France, Goneril, Regan and Cordelia. இப்ப அரசவை கலைந்து விட்டது. அங்க இருக்கிறது வந்து பிரான்ஸ் இருக்காரு, கோனரல், ரீகன், கார்டேலியா எல்லாம் இருக்கிறாங்க. கிங் ஆஃப் பிரான்ஸ் சொல்றாரு, bid farewell to your sisters. சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு வா போலான்ட்டார். Cordelia, the jewels of our father with washed eyes, Cordelia leaves you. அப்பாவை, நம்மளோட அப்பாவை வந்து கலங்கிய கண்களுடன் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். தி ஜுவல் ஆஃப் அவர் ஃபாதர், அவர்கிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கு, இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டாரு பரவாயில்ல, பட் he is a jewel. I am leaving him with you. I know what you are. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. and like a sister am most loath to call your faults as they are named. Use well our father, to our professed bosoms I commit him, but yet alas stood I within his grace, I would prefer him to a better place. so farewell to you both. கண்டிப்பா நான் வந்து நல்ல இடத்துல இருந்தேன்னா உங்ககிட்ட நான் விட்டுட்டு போக மாட்டேன் நம்ம அப்பாவை. இப்ப எனக்கு வரி இல்லை, நான் விட்டுட்டு போறேன், இதெல்லாம் சொல்லியிருக்க வேணாம் சொல்றாங்க, அவங்க வாய் விட்டே சொல்றாங்க. சிஸ்டர்ஸ், எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், யூஆர் ஃபுல் ஆஃப் ஹாலோனஸ். ஓகே, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சிஸ்டர்ஸ், நீங்க எவ்வளோ பேசுறீங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ். அப்பாவை இப்படி உங்ககிட்ட விட்டுட்டு போக ஆசை இல்லை, பட் யூஸ் வெல் ஆஃப் ஹெம், அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். ரீகன், prescribe not us our duties. எங்களுக்கு ஒன்றும் நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத போயிட்டே இருந்துட்டாங்க. ஓகே, கோனரல், let your study be to content your lord. நீ உன்னோட லார்ட சந்தோஷமா வச்சுக்க, படிச்சுக்கோ. who hath received you as fortune's arms. அவர் என்னவோ உன்னை பெரிய சொத்தால எடுத்துட்டு போறாரு, அவரை பார்த்துக்கோ நீ. you have obedience scanted and well over the want you have wanted. நீ யாருக்கு எல்லாருக்கும் கடமைப்பட்டவன்னு சொல்லிட்ட இல்லையா, just go and be obedient to your husband அப்படின்ட்டாங்க. Cordelia, time shall unfold what plated cunning hides. காலம்தான் பதில் சொல்லணும். இவங்க என்னென்னலாம் நினைச்சிருக்காங்களோ தெரியலேன்னு பயந்துட்டே போறாங்க. who cover faults at last shame them the rights, well may you prosper. சரி நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்திட்டு கிளம்பிட்டாங்க. come my fair Cordelia, பிரான்ஸ் கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு சீன்ல தான் கார்டேலியா வருவாங்க, அடுத்து ஃபைனலா தான் வருவாங்க, ரைட்? அதுக்கு இடையில நம்ம கார்டேலியாவோட இதெல்லாம் பார்க்க முடியாது, பின்னாடி அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு தான் வருவாங்க. ஓகே, ஸோ
ஆனா அந்த 100 வேர்ட்ஸ் தான் மொத்தமே பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே நம்ம கார்டீலியாவோட குணத்த ரொம்ப அழகா அவங்களோட கேரக்டரைஸ் பண்ண முடியும். சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் கார்டீலியா. நத்திங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு நல்லா தெரியும். அது அவங்க அப்பாவ கோபத்த கெளப்பும்னு. இருந்தாலும் ஷி இஸ் ப்ரைட். அந்த ப்ரவுடா தான் அத சொல்வாங்க. நத்திங் ஐ ஹேவ் டு டெல் யூன்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் அவங்க. ரொம்ப ஜெனுயினான ஒரு கேரக்டரா நம்ம கார்டேலியாவா பார்க்குறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்படியேவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் இந்த சீன்ல நடக்காது. கார்னரலும், ரீகனும் என்ன பேசிக்கிறாங்க இந்த டயலாக்ஸ்ல அப்படின்னு சொன்னா, கார்டீலியா போனோனே, தே ஆர் ஸ்பீக்கிங். "அப்பா பாத்தியா என்ன நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம்? வி தாட் தட் ஹிஸ் பெஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கார்டீலியா." எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் அதான். கார்டீலியாவ தான் அவருக்கு அவ்ளோ பிடிக்கும்னு. அவரோட வயசோட கோளாறு பாரு. தூக்கி ஒரு நிமிஷம் போட்டாரு. கெண்ட்ட தூக்கி போட்டாரு. எவ்ளோ இன்ஃபர்மிட்டி பாத்தியா அந்த ஏஜ்ல. ஒரு ஃபர்மா ஒரு டெசிஷன் எடுக்க தெரியுதா? எவ்ளோ சுயநலமா இருக்காருன்னு அப்பாவ அங்கேயே திட்டுவாங்க 2 பேரும். ஓகே. இவர்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா அவ்ளோதான். அப்படிங்கிற மாரி 2 பேரும் தே ஹேவ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் தெம்செல்வ்ஸ். ஓகே. அப்ப போறப்போ கார்னரல் சொல்லுவாங்க, "இப்ப அப்பா கூப்பிட்டு போறேன்." அ ந ரீகன் சொல்லுவாங்க, அப்பா உன்கிட்ட இருக்க போறாரு. அடுத்த 30 டேஸ் என்கிட்ட வரப்போறாரு." அப்படித்தானே? "எஸ், எஸ். நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் உன்ட்ட அனுப்புறேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த மாதிரி அவங்களோட டயலாக்ஸ் வந்து முடிவுக்கு வரும். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்க அப்பாவ பத்தி அவங்களோட மென்டலா அவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்றதோட அந்த ஃபர்ஸ்ட் சீன் முடிவுக்கு வரும். பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எந்த ஒரு ஷேக்ஸ்பியரன் பிளேலயும் ஃபர்ஸ்ட் சீன் இஸ் வெரி, வெரி சிக்னிஃபிகன்ட். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீன வச்சு அந்த ஹோல் பிளேயும் என்ன சொல்வாங்கன்னா, இட் இஸ் த கீ டூ த ஹோல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சீன வச்சே ஹோல் பிளேய ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீன் வச்சே நம்ம கணிச்சிருப்போம். கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 2 டாட்டர்ஸும் இல்லன்னா 3 டாட்டர்ஸ்க்கு இடையில தான் இந்த இது நடக்க போகுது. இந்த பிரச்சனை நடக்க போகுது. ஏன்னா கிங் லியர் எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. அந்த இவர பாத்துக்க போறதுல எல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒரு ஐடியா, ஒரு வேகான ஒரு ஐடியா நம்மளுக்குள்ள வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்டோரி இஸ் கோயிங் டு ப்ரொசீட். ஸோ I hope you like my explanation. Like it, subscribe my channel for more such videos. Thank you for watching.